ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா நம்ம வச்ச செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இது சூரியகாந்தி பூ தாங்க. நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நாற்றுகளெல்லாம் நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த கேரட் செடி, இதுவுமே நல்லா வளர்ந்துருச்சுங்க. இது வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் ஒரு கேரட் லைட்டாக முளைப்பட்ட மாதிரி இருந்ததுங்களா, செடியாக வளர்ந்துருந்தது. சும்மா வச்சு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி செடி, இதில் ஒரு சாமந்தி பூ செடி இருக்குது. இதுவுமே நல்லா வளர்ந்துருச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது இந்த வெண்டைக்காய் செடியும் புளிச்சக்கீரையும் நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறம் அப்படியே இதுக்குள்ளே கொஞ்சம் இந்த இது எப்படி பார்த்திங்கன்னா தெரியும், மல்லிகைப்பூ செடி பார்த்திங்களா, நல்லா வளர்ந்துருச்சுங்க. குட்டி குட்டியாக வெறும் குச்சி தாங்க வச்சுது, நல்லா வளர்ந்துருச்சு. இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த கனகாமர செடி, அதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சுங்க. இது என்ன செடினே தெரியல, எப்போயோ ஒரு நாள் கொண்டு வந்து வச்சுது, நல்லா வளர்ந்துருந்துச்சு. அதனால் இதில் கொண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது ஐயோ, இதை எடுத்தால் வெளியே வந்துடும் போலையே. இது என்ன காய்னா, பாருங்க, இது அந்த கேஸ் ட்ரபிள் ஆகிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காய் தான். காய் பேர் வேறு வாயில் வர மாட்டேங்குது, ஏன்னா இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் சமைச்சதே இல்லைங்க. இங்கே பார்த்தீங்களா சிறுகீரை. எதுக்காக இந்த செடி வச்சுருக்கேன்னா, இது எப்படி வளருது, இதில் விதை எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காய். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாடாமல்லி செடி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், புளிச்சக்கீரை. இதுக்குள்ளே ஒரு செவ்வந்தி பூ ஒரே ஒரு செடி வச்சுருக்கேன். இது எல்லாமே வெண்டைக்காய் செடி தாங்க. இங்கே பாருங்க, முள்ளங்கி நல்லா தான் வருது, ஓகே தான். இது பார்த்திங்கன்னா மாதிரி கொழுந்து சூப்பராக வளருதுங்க. இதில் வேறு ஒரு கத்திரிக்காய் செடி வேறு இருக்கா. இந்த ரணகளி செடி நல்லா வளருது. அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ். இந்த லைட் எல்லோ ரோஸ் மொட்டுக்கள் எல்லாம் முடிஞ்சுங்க, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இனி அடுத்து இங்கே ஒன்று வந்தால் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மாசி பத்திரி இன்னும் சொல்லுவாங்க, மாதிரி கொழுந்துன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்களா ஊர்லேருந்து கொண்டு வந்து அந்த இதில் வச்சுருந்த செடி நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. இந்த இடத்துல இருந்த அந்த நடுவால் கொஞ்சம் அந்த இது மட்டும் கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டேன். இங்கே பார்த்திங்களா பேஷன் ஃப்ரூட்டு சும்மா சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. அப்புறம் இதில் இதெல்லாம் மொட்டை அடிச்சுட்ட மாதிரி கட் பண்ணிட்டாங்க, ஏன்னா ரொம்ப பூச்சி பிடிச்சிருச்சு. இந்த மஞ்சள் கலர் ரோஸுமே அப்படி தான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோஸ்மெரி நல்லா இருக்குது. இந்த கருவேப்பிலை குச்சி வளராதுன்னு நினச்சேன், பட் வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், பால்சம் பூ சூப்பராக வளர்ந்துருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஜீனியா செடி, ஜீனியா. இங்கே ஒன்று, அதெல்லாம் அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், திருட்டு ரோஸ் குச்சி, வெறும் குச்சியாக கொண்டு வந்து வச்சது தான், நல்லா வளர்ந்துருச்சு. இங்கே வச்ச கனகாமரம் நல்லா வளருதுங்க. டிசம்பர் பூ அந்த இதெல்லாம் பார்த்திங்களா, அந்த பாட்குள்ளார் வச்சுருந்தது, பட் அதில் எடுத்துகிட்டு வெளியே வச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுலேயே வச்சோம் அப்படின்னா செத்து போயிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா வெத்தலை கொடி தாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா, நல்லா வளர்ந்துருச்சு. பட் இந்த இடத்துல ஒரு வெத்தலை கொடி வச்சா இன்னும் வளரலை, எப்போ வளரும்னு தெரில. இப்போ துளியை போடுற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லா செடியும் நல்லா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா சூரியகாந்தி பூ எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எப்பா அடைஞ்சிரும் போலையே. பார்த்திங்களா சூப்பராக ஹைட்டாக வளர்ந்துருச்சுங்க சூரியகாந்தி பூ. அடுத்து பார்த்திங்கன்னா
பால்சம் பூ தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒய்லட்டு, ஆரஞ்ச், இது வந்து பிங்க், இது வந்து லைட் பிங்க். இது வந்து இன்றைக்கி தாங்க இந்த பூ இன்றைக்கி தான் இந்த கலரில் பூத்துருக்கு. அது இல்லாமல் இந்த இடத்துலையும் பூத்துருக்கு. இது லைட் பிங்க் மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா மிளகா செடி, செவந்தி பூச்செடி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. அடுத்ததாக என்ன செடி பார்க்கலான்னா கதம்ப முல்லை. இங்கே பாருங்க எத்தான மொக்கு வச்சுருக்குன்னு தெரியுதுங்களா? பாருங்க சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. பாருங்க தெரியுதா? நான் கூட எங்கடா வளராதோ செத்து போயிருமோன்னு தான் பயந்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வளர்ந்துருச்சு. எங்கள் வீட்டுக்கார் வச்ச ரோஸ் குச்சி நல்லா தான் இருக்குது. மற்றபடி எல்லா செடியும் நல்லா வளர்ந்துருச்சுங்க. உங்களுக்கு இன்னொன்று காட்டணும் இருங்க. இது தாங்க நான் ரொம்ப நாளாக மொட்டு விரிஞ்சிரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம புழுகு சாமியார் பார்த்திங்களா, மொட்டையை போட்டு மொத்தமாக சாப்பிட்டுட்டு இங்கே கிட்டையை போட்டிருக்காரு. என்னங்க பண்ணுறது? அடுத்து கொத்து கொத்தாக பூக்கிற பட்டன் ரோஸ் எல்லோ கலர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கொத்து கொத்தாக தான் பூக்கும். ஆனால் இப்போ பூராத்தையும் தின்னு போட்டு விட்டையை போடுறதுக்காகவே ஒருத்தன் வந்திருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ரோஸ். ஏம்மா இருமா வரேன். இங்கே பாருங்கள் பெருக்காங்குழியை நோண்டி வச்சுருக்குங்கோ. இந்த இடத்துல இருந்த ஒரு சொரக்காய் செடி எடுத்து வேறு பக்கமாக வச்சுருக்கேன். எந்த இடத்துல வச்சேன்னு மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் ஒரு சீத்தாப்பழ செடி முளைச்சிருக்கு. அதை எடுத்து கொண்டு போய் வெளியே தான் இனி வைக்கணும். இங்கே பாருங்க புழுகு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு ரோஸ் நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா சும்மா குச்சி தான் கொண்டு வந்து வச்சேன். நல்லா சூப்பராக செடி வளர்ந்துருச்சு. செம்பருத்தி செடி பார்த்தீங்களா குட்டி குட்டியாக மொட்டுக்கள் வச்சுருக்கு. பூவெல்லாம் விட்டுருன்னு நினைக்கிறேன். இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இதுவும் ஒரு சாதா செம்பருத்தி தான். ஆனால் என்ன இந்த செடி போய் அது சுற்றுனதுனால அது வளரலைங்க. இன்னும் அப்படியே கொஞ்சம் காயிற மாதிரி இருக்குது. வந்தாலும் சரி செத்து போனாலும் சரி போன்னு விட்டுணும். கொய்யாக்காய் செடி ஒன்று இருக்குது. இந்த செடியில் ஒரு புதுசாக வந்து ஒரே ஒரு மக்காச்சோளம் இருக்குது. இங்கே பாருங்களேன் எத்தனை சொரக்காய் பிஞ்சுன்னு. ஆனால் ஒரு பிஞ்சு கூட காயாகாதுங்க. ஏன்னா இதெல்லாம் செத்து போயிடும். ஐயோ எனக்கு வேறு சாப்பிட்டது வேறு வாந்தி வர மாதிரி இருக்கே. மெட்ராஸ் மல்லி சூப்பராக வளருது. இது வந்து 2 செடி வச்சேன், இன்னொரு செடி வச்சேன். பட் இது இருங்க காட்டுறேன். இன்னொரு செடி என்னாச்சுன்னு இங்கே பாருங்கள். 3 செடி இருந்தது. பெருக்கம் வந்து உடச்சி போட்டுருச்சுங்க. வேஸ்ட்டாக போச்சு. சரிங்களா? அப்புறம் நம்மக்கிட்ட இது என்ன செடின்னு தெரியல. ரோட்டில் தூக்கி வீசியிருந்தாங்க. ஒன்று இத்தனோண்டு கட்டிங்ஸ் தான் கொண்டு வந்து வச்சேன். குட்டி ஒன்று இவ்வளோ பெருசு தான் கொண்டு வந்து வச்சேன். நல்லா வளர்ந்து ஒரு பூ விட்டுருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ. இது நல்லா வளருது. மொட்டுக்களை இப்போ வைக்கிறது தெரியல, பார்க்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இது டிசம்பர் பூச்செடி தான். அது என்ன கலர்னால் நான் ஒரு 3 கலர் கொண்டு வந்தேன். லைட் பிங்க்கு, அப்புறம் ஒய்லட்லேயே வரி ஒயிட்டும் ஒய்லட்டும் கலந்த மாதிரி வரி டிசம்பர்னு சொல்லுவாங்க. அந்த கலர் தாங்க. என்னோட ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இங்கே பாருங்கள் இருங்க காட்டுறேன். ஐயோ என்னங்க பார்க்குற இடம் பூரா பெருக்கானோட வேலையாகவே இருக்குது. ஐயோ பூரா பக்கமும் பறிச்சு போட்டுருதுங்க. இங்கே பாருங்க புழு வர பூரா தின்னுட்டு போயிடுச்சு. இந்த பாருங்க இப்படி இருக்குது.
இது எந்த மாதிரி அத்தி செடின்னு எனக்கும் தெரியலைங்க. நிஜமாலுமே இதில் பூ விட்டு காய் பிடிக்குமா, இல்லை யானைக்காது அத்தி கூட சேர்ந்ததா, இல்லை நார்மலாக இதில் பழம் பழுக்குமா? பாருங்கள், இதோட இலை வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு இதை பழம் வரலைன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன செடினா திராட்சை செடி. நல்லா தான் வளருது. சரி பார்ப்போம். ஓகேங்க, இன்றைக்கி அவ்வளோதாங்க. இருங்க, அடுத்து இன்னொன்று காட்டுறேன். பார்த்திங்களா, நம்ம பப்பாளி மரத்தில் 3 பப்பாளிக்காய் இருக்குதுங்க. அது எல்லாமே இப்போ எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்று, அப்புறம் அங்கே ஒன்று, அந்த பக்கம்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்கண்ணு இப்போ தான் வளருது. ஐயோ, இங்கே பார்த்திங்களா அந்த வெண்டைக்காய் செடியில் பூ நல்லா சூப்பராக கலர் வெள்ளை கலரில் பூ பூத்துக்குங்க. இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெள்ளை கலரில் பூத்துது. லைட் பிங்க் கலரில் ஆச்சு, இப்போ நல்லா ஒய்லட் கலரில் இருக்குது பூ. சரி பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பொரியல் தட்டைன்னு நினைக்கிறேன். பொரியல் தட்டை கூட சேர்ந்தது தாங்க இது. எதுக்காக இப்படி எடுத்து இங்கே மேலே விட்டு வச்சுருக்கேன்னா இதுதான் கொண்டுட்டு போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இது இந்த அழகு வைப்பாங்களங்க நிறைய பேர், அந்த பூ கூட சேர்ந்தது தான். என்ன கலர்னு தெரியல. பார்த்திங்களா, அவகேடோ சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இங்கேயும் அதே வெண்டைக்காய் செடி தான். இங்கே பாருங்கள், எப்படியோ மாமாம்மா இங்கே பார்த்திங்களா எத்தனை பிஞ்சு இருக்குது. ஆனால் அந்த பிஞ்சு வந்து பாருங்கள், எத்தனை பிஞ்சு வந்தாலும் இந்த மாதிரி தான் ஆகும். இருங்க உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா இந்த மாதிரி ஆகுது. ஆனால் இது எதனாலன்னு தெரியல, ஏகப்பட்ட பூக்கள் இருக்குதுங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். சரி, இப்போ இந்த பூ வந்து இன்னும் பூத்துருச்சா எனக்கு தெரியலையே. இருங்க பிச்சு காட்டுறேன். இதுக்குள்ளாரையும் பூச்சி இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு தானே இப்படி இருக்குது. இருங்க காட்டுறேன். இருங்க காட்டுறேன். ஐயோ, இங்கே பாருங்கள், இதில் குட்டி குட்டியாக பூ இருக்குதுங்க. குட்டி குட்டியாக காய் பிடிக்குது. இதா அது வேஸ்ட்டாக போயிடும். இங்கே பாருங்கள், வேஸ்ட்டாக போச்சுங்க. எல்லாமே இப்படி தாங்க வேஸ்ட்டாக போகுது. ஏன்னு தெரியல. அடுத்து இந்த மக்காச்சோள செடி போட்டு அமுத்திருச்சு இந்த சுரக்காய் செடி. சரி பார்க்கலாம் எப்படி இருக்கு. சரிங்க, பாய்ங்க.